வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை முன்னறிவிப்பு, குறிப்பாக அச்சம் போக்கும் ஆய்வறிக்கை எனலாம். இதை 2026 ஜனவரி 9 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. இலங்கைக்கு கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் நேற்றைக்கு ஹம்மந்தோட்டா மற்றும் கல்முனை இடைப்பட்ட பகுதியில் கரை கடக்கும் என்று அறிவித்திருந்தார்கள். அதற்கு அப்புறம் நேற்றைக்கு நள்ளிரவில் 11:30 மணிக்கு இது திரிகோணமலை கல்முனை இடைப்பட்ட பகுதியில் கரை கடக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதே தகவல் தான் இலங்கைக்கும் கிடைத்திருக்கும். இப்படி கடந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும். ஆனால் இப்படி கடக்க வாய்ப்பில்லை, அச்சப்பட வேண்டாம். எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இலங்கை வானிலை ஆய்வறிக்கையை பார்க்கவும், ஆனால் நம்முடைய அறிக்கையும் ஒப்பிட்டு கொண்டு அச்சமோ பீதியோ இல்லாமல் இருக்க கேட்டுக்கொள்கிறேன். அப்படிதான் சொல்லணும். புரியுதுங்களா? ஓகே. இப்போ இந்த நிகழ்வு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கே இருக்குன்னா சுமார் 175 கிலோமீட்டர் தொலைவில் திரிகோணமலைக்கு 200 கிலோமீட்டர் வச்சுக்க, 175 திரிகோணமலைக்கு கிழக்கு தென்கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கு. இது அதாவது 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் இது படிப்படியாக இன்றைக்கு இரவு திரிகோணமலைக்கு கிழக்கு புறமாக நெருங்கி வரும். ஆனால் திரிகோணமலையில் கடக்காது. திரிகோணமலையில் கடக்க வாய்ப்பில்லை. இன்றைக்கு நள்ளிரவு திரிகோணமலைக்கு நெருக்கமாக வரும். நாளை சனிக்கிழமை அதிகாலை முல்லைத்தீவுக்கு நெருக்கமாக வரும். நாளை காலை முல்லைத்தீவு அருகே இருக்கும். முல்லைத்தீவில் தரையேறியது போல இருக்கும். அப்படியே அதாவது என்னன்னா, செயலிழந்து இப்போ திரிகோணமலைக்கு கிடைக்க இருப்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். முல்லைத்தீவு திரிகோணமலை நெருங்கும் பொழுதும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். திரிகோணமலைக்கு நெருக்கமாக சற்று வடக்கு நோக்கி நகரும் பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிடும். முல்லைத்தீவை நெருங்கும் பொழுது அது ஒரு வெல் மார்க் லோ பிரஷராக மாறும். ஒருவேளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் முல்லைத்தீவை தாண்டி இலங்கை தரையில் பாதி நிலத்தில் பாதி கடலில் பாதியாக யாழ்ப்பாணம் காங்கேசனம் துறை பகுதியை நோக்கி நகரும் பொழுது அது ஒரு வெல் மார்க் லோ பிரஷராக மாறிடும். பிறகு யாழ்ப்பாணத்திற்கும் கோடியக்கரைக்கும் இடைப்பட்ட அந்த பாக்ஜல சிந்தி பகுதியை நாளை மதியம் அடையும். அதாவது சனிக்கிழமை மதியம் அடையும். பிறகு நாளை மாலை ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் இடைப்பட்ட பகுதியில் நகரும். இது எல்லாமே செயலிழந்து நகரும். எதுக்காக சொல்றேன்னா, எங்கே மழை பொழியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. ஹம்மந்தோட்டாவில் நுழைஞ்சதுன்னா ஒட்டுமொத்த இலங்கைக்கும் கொட்டி எடுக்கும் மழை. அப்படி நடக்காது. திரிகோணமலையில் நுழைந்தாலும் அது ரத்னபுரா புத்தளம் திரிகோணமலைக்கு வடக்கே உள்ள எல்லாமே கொட்டிடும். அப்படி நடக்காது. இது திரிகோணமலை முல்லைத்தீவை ஒட்டியே சென்று காங்கேசன்துறை யாழ்ப்பாணம் அருகே சென்று செயல் இழந்து தெற்கு நோக்கி திரும்பி தலைமன்னார் புத்தளத்திற்கு மேற்கு புறமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மன்னார் வளைகுடாவிற்குள் வந்து பிறகு கன்னியாகுமரி கடல் பகுதி மற்றும் மாலத்தீவு பகுதியை நோக்கி நகரம். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போவோம். இலங்கையே ஒரு வட்டம் அடித்து வரும்னு வச்சுங்க. புரியுதுங்களா? இலங்கையே ஒரு வட்டம் அடிக்கும். ஒரு வளம் வரும். வளம் வந்து விலகும். இதனால் எங்கே மழை பொழிவை கொடுக்கும் அப்படின்னா, அதாவது இப்போ இலங்கையோட கிழக்கு கரையோரத்தில் மழை பொழிவை கொடுக்கும். காற்றும் இருக்கும். நல்ல வலுவான காற்று திரிகோணமலையில் இருக்கும், முல்லைத்தீவுலையும் இருக்கும், யாழ்ப்பாணத்துலையும் இருக்கும். காற்று இல்லாமல் இருக்காது. ஏன்னா இது புயலா இல்லைன்னா கூட ஒரு காற்று மண்டலம் இல்லையா, ஒரு ஆழ்ந்த காற்றெடுத்த தாழ்வு மண்டலம் இல்லையா, அதனால கடல் சீற்றமாக இருக்கும், காற்று இருக்கும். எங்க இருக்கும் மழை? அதாவது அம்பாறைக்கு வடக்கே தான் மழை இருக்கும். இன்றைக்கு அம்பாறை, திரிகோணமலை, முல்லைத்தீவு, அப்படியே காங்கேசன்துறை, யாழ்ப்பாணம் உள்ளே இருக்கும். உள்ளேன்னா எல்லா மாகாணங்களுக்கும் வடக்கு உள்பகுதியில் கொஞ்சம் இருக்கும். அதாவது அனுராதபுரம், வவுனியா, கிளிநொச்சி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இன்றைக்கு மழை பொழிவை கொடுக்கும். படிப்படியாக இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி நகரும் பொழுது
அம்பாறை மழை ஓஞ்சிரும். திரிகோணமலையில் இன்றைக்கு மதியத்திலிருந்து வலுத்த பலத்த மழையாக மாறும். இன்றைக்கு மதியத்திலிருந்து திரிகோணமலைக்கு வலுத்த பலத்த மழையாக மாறும். திரிகோணமலை, முல்லைத்தீவு ஒரு 25 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு கிடைக்கலாம். ஆனால் ரொம்ப தூரம் உள்ளே போய் மழைப்பொழிவை பெருசாக கொடுக்காது. ஆனால் புத்தளம் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா தலைமன்னார் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் இன்றைக்கு. ஆனால் பெருசாக பரவலாக மழைப்பொழிவு இருக்காது. தொடர்ச்சியான மழை, கனமழை கொடுக்கும் இடம் திரிகோணமலை, முல்லைத்தீவு இடைப்பட்ட பகுதி. இன்றைக்கு மதிய மாலை திரிகோணமலை, முல்லைத்தீவு இடைப்பட்ட பகுதி. பிறகு இது இன்றைக்கு இரவெல்லாம் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை இடைப்பட்ட பகுதிக்கு மழைப்பொழிவு கொடுக்கும். பிறகு அப்படியே அங்கே இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு தான் மழைப்பொழிவு கூடும். அதுக்காக நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. மழைப்பொழிவு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மிக கன மழைப்பொழிவு உண்டு. எங்காவது ஒரு இடத்துல ஒரு 25-30 சென்டிமீட்டர் பெய்யலாம். அது முல்லைத்தீவுக்கும் திரிகோணமலைக்கும் இடைப்பட்ட பகுதியாக தெரிகிறது. திரிகோணமலை, முல்லைத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு 25-30 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம். கொஞ்சம் கூடுதல் கூட 35 கூட கொடுக்கலாம். இது பெரும்பாலும் கடலோர பகுதி என்பதனால பெருசாக பாதிக்காது. வடக்கே முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை பகுதிக்கு வரும்பொழுது காற்றும் கொஞ்சம் மழையும் இருக்குமே தவிர பெருசாக பாதிக்காது. டிட்வா புயலை நினைச்சு நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. டிட்வா என்பது ஒரு புயல், இலங்கை ஊடாக கடந்தது, நிறைய காற்றை குவித்தது. அப்போ குளிர்காலம் இல்லை, மழைக்காலம். நிறைய நீராவி காற்றை கொண்டு வந்தது, நீராவியை கொண்டு வந்து ஏற்றியது, அளவான குளிர் இருந்தது. இப்போ கொஞ்சம் குளிர்காற்று அதிகம் வர்றதுனால மழை இருக்கும் இடம் செட்டிங், இருகாற்று இணைவு எல்லாமே எங்கே இருக்கும்? தமிழ்நாட்டுக்கு இருக்கும், வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இருக்கும், ஒட்டுமொத்த இலங்கைக்கு இருக்காது. எங்கே இருக்குன்னா கிழக்கு மாகாணங்கள், வடக்கு மாகாணங்களுக்கு இருக்கும் அதிகமான மழை. அதுலேயும் திரிகோணமலை, முல்லைத்தீவு இடைப்பட்ட பகுதிகளுக்கு, திரிகோணமலை, முல்லைத்தீவு சுற்றுவட்டார பகுதிகளுக்கு, கடலோர பகுதிகளுக்கு, வடக்கு கிழக்கு மாகாண பகுதிகளுக்கு இருக்கும். பிற மாகாணங்களுக்கு அளவாக இருக்கும். இது முல்லைத்தீவு, திரிகோணம், யாழ்ப்பாணம் வரும்பொழுது நாளை மதியம் பலத்த மழையாக தமிழ்நாட்டுக்கு பொழியுமே தவிர இங்கே குறைந்த அழுத்த பகுதியாக இலங்கை மாறிடும். இலங்கையோட பிற பகுதிகளில் மழை இருக்கும், சாரல் தூரல் லேசான மழையாக இருக்கும். ஆனால் இலங்கை ஒரு குறைந்த அழுத்த பகுதியாக, ஒரு லோ பிரஷர் ஏரியாவாக மாறிடும். அப்போது வெளிப்பக்கம், வடக்கு பக்கம் தான் மழைப்பொழிவு, காற்று குவிதெல்லாம் இருக்கும். அதனால் இலங்கையில் தாழ்வு பகுதி, மழை எங்கே? தமிழ்நாட்டிலே. இலங்கையில் தாழ்வு, மழை தமிழ்நாட்டில் இருக்கும். கவலைப்படாதீங்க. மழைக்கு மட்டும் முன்னெச்சரிக்கை எடுங்க. எங்கன்னா திரிகோணமலை சுற்றுவட்டாரம், முல்லைத்தீவு சுற்றுவட்டாரம், யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை உள்ளிட்ட கிழக்கு மாகாணங்களுக்கு கொஞ்சம் காற்றுடன் கனமழை இருக்கும், மிக கனமழை பொழிவும் இருக்கும். அச்சப்பட வேண்டாம். அதிக மழை, நிறைய மழை அப்படின்னா திரிகோணமலை, முல்லைத்தீவு இடைப்பட்ட பகுதி, திரிகோணமலை கொஞ்சம் தெற்கு பகுதியிலையும் இருக்கும். தெரியுதுங்களா? பாட்டிகோலா அந்த வடக்கு பகுதிக்கும் வடக்கே உள்ள பகுதிகள் திரிகோணமலை மற்றும் முல்லைத்தீவு சுற்றுவட்டார பகுதி. அம்பாறைக்கு வடக்கே தாங்க மழை, அம்பாறைக்கு தெற்கே இருக்காது. அதில் நீங்கள் கண்டிக்கெல்லாம் பெருசாக இருக்காது, ஆனால் மழை இருக்கும். பாதிக்கும் மழை இல்லை, ஆனால் எச்சரிக்கையாக இருங்க. கொஞ்சம் மழை பெஞ்சால் கூட கண்டிக்கு நிலச்சரிவு ஏற்படுத்தினா வெடிப்புக்குள்ளே தண்ணி வந்து இது எச்சரிக்கையாக இருக்கணுமே தவிர பாதிப்பு இருக்காது. ஆனால் வடக்கு கிழக்கு மாகாண கடலோர பகுதி, முல்லைத்தீவு, திரிகோணமலைக்கு மட்டும் நிறைய மழை இருக்குது, அதுக்கு மட்டும் எச்சரிக்கை இருந்தால் போதும். அப்புறம் வடக்கு யாழ்ப்பாணம் செயலிழந்து தாழ்வு பகுதியாக இருக்கும், இலங்கை தாழ்வு பகுதியாக இருக்கும், தமிழ்நாட்டில் மழை இருக்கும். இலங்கை ஒரு குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கும், தமிழ்நாட்டில் மழை பெய்யும். புரியுதுங்களா? இணைந்தே எங்கள் அப்டேட்ஸுடன் அச்சம், பீதி தவிர்த்து நிம்மதியாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.